வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிக இக்கட்டான ஒரு காலகட்டமாக ஒரு 20 நிமிடங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது என்ன 20 நிமிடங்கள் என்றால், தன்னுடைய கணவர் தன்னை விட்டு பிரிந்து போனதற்கு பிறகு குழந்தை வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார். நீதிமன்ற படியேறுகிறார் ஆமினா சில்மி அவர்கள். நீதிமன்றத்திலே 2 தரப்புக்கும் இடையில் வழக்கு விசாரணைகள் நடைபெறுகிற போது அந்த காலகட்டம் இஸ்லாத்தை பற்றி மேற்குலகு பயங்கரமாக பேசிக் கொண்டிருந்த காலகட்டம் என்பதால் நீதிபதி எனக்கு ஒரு தீர்ப்பை சொன்னார். எனக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார். என்ன ஆலோசனையை சொன்னார்னா, ஆமினா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. முதலாவது சாய்ஸ் என்னன்னு சொன்னா, நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு உங்கள் கணவரோடு சேர்ந்து உங்கள் குழந்தைகளோடு அன்பாக வாழுவது, பழகுவது, உங்கள் வாழ்க்கையை கடத்துவது. இரண்டாவது சாய்ஸ் என்னன்னு சொன்னா, இல்லை என்றால் உங்கள் கணவரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்காது, கணவரோடு தான் குழந்தைகள் அனுப்பப்படுவார்கள். உங்களுக்கு இஸ்லாம் வேண்டும் என்றால் குழந்தைகளும் கணவரும் கிடைக்க மாட்டார்கள், குழந்தைகளும் கணவரும் வேண்டும் என்றால் உங்களுக்கு இஸ்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? உங்களுக்கு 20 நிமிடங்கள் நேரம் தருகிறோம் என்று நீதிமன்றம் அவர்களுக்கு 20 நிமிடங்கள் நேரம் கொடுக்கிறது. யோசிக்கிட்டே இருக்கிறாரு. குழந்தையும் கணவரும் அன்பும் பாசமுமா, அல்லது நான் புரிந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மறுமைக்கு வெற்றியாக அமைக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கமா, இஸ்லாமா குடும்பமா, குடும்பமா இஸ்லாமா என்பதை மீண்டும் 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 யோசிச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் 20 நிமிடங்கள் தாண்டுகிறது. நீதிபதி அவர்களிடத்தில் சொல்கிறார், நான் நன்றாக யோசித்து விட்டேன், ஆழமாக சிந்தித்து விட்டேன், இதுவா அதுவா என்று பலமுறை யோசித்து விட்டு சொல்கிறேன். நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் எனக்கு முக்கியமானது. நான் ஏற்றுக்கொண்ட நேர்வழியை விட்டு மீண்டும் வழிகேட்டை நோக்கி செல்ல முடியாது. எனவே நான் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அழுது கொண்டே நீதிமன்ற படிகளை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள் ஆமினா சில்மி அவர்கள். குழந்தைகளும் அவர்களை விட்டு சென்று விடுகிறார்கள். கணவரும் இல்லை, தகப்பனாரும் இல்லை, தாயும் இல்லை, சகோதரியும் இல்லை என்கிற நிலையில் நான் வெளியே வந்து மீண்டும் இஸ்லாமிய சமூகத்தோடு இணைந்து இஸ்லாமிய பிரச்சாரங்களை ஆரம்பித்தேன். இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று நம்பினேன். எனக்கு நிம்மதிக்கு மேல் நிம்மதி கிடைத்துக் கொண்டே இருந்தது. இவ்வளவு இழப்புகள் எனக்கு ஏற்பட்டும் நிம்மதியை அது சீர்குலைக்கவில்லை. இஸ்லாம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. அடிக்கடி குர்ஆனை புரட்டுகிறேன், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்க்கிறேன், அவர்கள் சந்தித்த சோதனைகளை எல்லாம் பார்க்கிறேன். அப்படியே உள்ளம் பூரித்து போய்விடுகிறது, அமைதி காண்கிறது. நான் இஸ்லாத்தின் பக்கமே விரைந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த இழப்புகள் எல்லாம் எனக்கு அற்பமானதாக மாறிவிடுகிறது என்கிறார்கள் ஆமினா சில்மி அவர்கள்.